குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதைப் போல தேனி மாவட்டம் கம்பம் அருகே 10 கிலோமீட்டர் தொலைவில் பொதிகை மலையும் சதுரகிரி மலையும் இணையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கை வடித்த அலங்காரத்துடன் சுருளி அருவியின் சாரலில் இந்த மலை வேலப்பர் கோவில் காட்சியளிக்கிறது. 30 முக்கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் 14 சித்தர்களும் தவம் புரிந்த புண்ணிய தலமான இங்கு கோவில்களில் குடிக்கொண்டு அனைவருக்கும் அருள்பாலித்து வருகிறார் வேலன் என்னும் நாயகன். சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தை சுற்றியுள்ள மலை குன்றுகளில் தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் தவம் புரிந்து வருவதாக இன்றளவும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. அதிலும் முக்கிய நிகழ்வாக பழனி முருகன் நவபாசன சிலையை உருவாக்கிய போகர் தனது இறுதி மூலிகையை இந்த குமரகோவிலில் தான் நிறைவு செய்துள்ளார். சுருளி ஆண்டவர் சந்நிதியின் கிழக்கு பாகத்தில் அமைந்திருக்கும் இமயகிரி சித்தர் குகை மிக புகழ் பெற்றது. இங்குதான் இமயமலையில் வாழ்ந்த இமயகிரி சித்தர் கடும் தவம் இயற்றி சிவ தரிசனம் பெற்றார். அவர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமும் இங்கு அமைந்துள்ளது. ஒரு சமயம் நிறைய ரிஷிகளும் தேவர்களும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்தை காண கைலாய மலைக்கு சென்றதால் வடக்கே உயர்ந்தும் தெற்கே தாழ்ந்தும் போய்விட்டது. இதனால் சிவபெருமான் அதை சமன் செய்ய அகத்திய முனிவரை தென் திசை நோக்கி அனுப்பினார். இதனால் அகத்தியரால் சிவன் பார்வதி திருமண கோலத்தை காண முடியவில்லை என்று வருத்தப்பட்ட போது இக்குகையிலே அகத்தியருக்கு மணக்கோலத்தில் ஈசன் காட்சி தந்ததாக இத்தலம் போற்றப்படுகிறது. இக்கோவிலில் சுருளி வேலப்பர், சிவன், மகாவிஷ்ணு, விநாயகர், அகத்தியர், சப்த கணியர், நாக தேவதைகள், ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சந்தான கிருஷ்ணர், வள்ளி, வீரபாகு ஆகியோர் சிலைகளும் வீற்றிருந்து வரமளித்து வருகின்றனர். இன்னும் சக்தி நிறைந்த இந்த ஆலயத்தை சுற்றி விபூதி குகை, சர்ப்ப குகை, பட்டய குகை, கிருஷ்ண குகை, கன்னிமார் குகை ஆகிய குகைகள் காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. அதிசயங்கள் நிறைந்திருக்கும் இந்த குகை கோவிலின் அருகே ஒரு மாமரத்தின் கீழே வற்றாத நீர் ஊற்று ஒன்று காணப்படுகிறது. இந்த ஊற்று நீரில் மிதந்து வரும் மர இலைகள் நாளடைவில் பாறைகளாக மாறி பாசி படியாத பாறைகளாக மாறிவிடுகிறது. இங்குள்ள ஒரு மரத்தில் தீர்த்த நீர் பட்டு மரமே பாறையாக மாறி காட்சியளிக்கிறது. இக்கோவில் வளாகத்தில் உள்ள விபூதி பாறையில் உள்ள மணல் துகள்களில் தீர்த்தத்தின் ஈரம் பட்டு நாளடைவில் வெண்ணிறமாக மாறி அதுவே விபூதி பிரசாதமாக இக்கோவிலில் வழங்கப்படுகிறது. ஓம்கார வடிவில் காட்சி தரும் இந்த மலையில் சப்த கன்னிகள் நடனமாடிய ரேகைகள் படிந்த பாறையும் இந்த இடத்தின் சக்திக்கொரு சாட்சியாக காட்சியளிக்கிறது. நோய் தீர்க்கும் மூலிகைகள் சூழ அருள் பாலிக்கும் சுருளி வேலப்பரை மருத்துவராகவே வணங்குகின்றனர் இங்கு வாழும் மலைவாழ் மக்கள். ஆரோக்கிய குறைபாடு, உடல் நலமின்மை, தீரா நோய் என அவதிப்படுவோர் சுருளி வேலப்பரை மனதார வேண்டிக் கொண்டு முடிக்காணிக்கை செலுத்தி அங்குள்ள தீர்த்தத்தில் குளித்து பால்குடம் எடுத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். பின்னர் மஞ்சள் துணியில் காசு முடிந்து வைத்து வேண்டிக் கொள்ளும் போது நோய்கள் தீர்ந்து வேண்டிய வரங்கள் பெற்றுள்ளதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். ஆடி, தை, புரட்டாசி, மகாலய அமாவாசை நாட்களில் பக்தர்கள் இங்கு தீர்த்த மழை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கின்றனர். குழந்தை இல்லாத பக்தருக்கு சுருளி வேலப்பரே பிள்ளை ஸ்தானத்தில் இருந்து இறுதி சடங்கு செய்து வைத்ததாக கூறப்படும் நிலையில் ஆண் வாரிசு இல்லாதவர்கள் இந்த முருகனையே தங்கள் மகனாக எண்ணி வழிபட்டு வருகின்றனர்.